யுனிவர்சல் சயின்ஸ்ங்கிறதும் அல்காரிதம்னு ஒண்ணு கிடையாது. நீங்க வந்து இனி கெட்டது நடக்க போகுது, பேட் திங்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்க போன்ல ரீல்ஸ்ல வரும். பேட் திங்ஸ் இஸ் கோனா ஹேப்பன்லாம் வந்தா யூனிவர்ஸ் சைன் கொடுத்துருச்சு, முடிச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பார்ட் 2 ஆஃப் கம்பீட்டிங் வித் யூனிவர்ஸ். ஆமா, லாஸ்ட் வீடியோல வந்துட்டு நீங்க 3 விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. நாங்க வந்து என்னென்ன மாதிரி வியர்டா திங்க் பண்றோம், அதுக்கப்புறம் யூனிவர்ஸே என்னென்ன மாதிரி ரியலைசேஷன் லேட்டா கொடுக்குது, இந்த மாதிரி சில விஷயம் பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல எங்களுக்குள்ள எழற சில கொஸ்டின்ஸ், அது மட்டும் தான் மச்சான். அப்புறம் நம்ம வந்து நாங்க அந்த வியர்ட் திங்கிங் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம், ஆர் நம்மகிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அதுக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஆமா, பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஆனா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே கரெக்டா தான் யோசிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நான் அது என்னன்னு சொல்றேன். எனக்கு வந்து இந்த இப்படியெல்லாம் யோசிக்கிறோம்ல, இப்போ இப்படி பண்ணா இப்படி நடக்கும், ஸோ இதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்போ, இது ஒருவேளை வந்து நம்ம வந்து யூனிவர்ஸ், ஐ மீன் நம்ம லைஃபை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோமா? ஓகே, லைக் இப்படி, ஏன்னா எனக்கு இந்த பிளான் படி தான் எனக்கு போகணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஒரு இதெல்லாம் நான் அங்கங்க ஒரு இது வச்சுக்கிறேன், பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இது நடக்குது, நெக்ஸ்ட் இதுல இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், ஸோ கரெக்டா நம்ம டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துருவோம். ஸோ இது ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரக்காக நான் இப்படி பண்றேனா, ஆர் கம்ஃபர்டபுளா என் லைஃப் நானே வச்சுக்கிறதுக்காக இதை பண்றேனோ? கம்ஃபர்ட் இருக்கலாம், கம்ஃபர்ட் பண்றேனா, இல்ல நான் வந்து ஒரு ஹோப் எடுத்துக்கிறேன் நானே. ஏன்னா எனக்கு நான் வந்து அந்த டெஸ்டினேஷன் போறது எனக்கு எல்லாமே கரெக்டா போகுமான்னு தெரியாது. சோ எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஹோப் வேணுமோ, வேலிடேஷன். ஒரு வேலிடேஷன், நம்ம கரெக்டா தான் பிளான் பண்ணிருக்கோமா, கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோமாங்கிற ஒரு ஹோப் வேணுமோ, ஒரு வேலிடேஷன் வேணுமோ அப்படிங்கறதுக்காக நான் பண்றேனா அப்படின்னு யோசிப்பேன் நானு. அப்புறம் வந்து எனக்கு என்ன தோணும்னா, சில டைம் நம்ம ஏன் வந்து ஹோப்பை வெளியே தேடிட்டு இருக்கோம்? ஓகே, ஹோப்ங்கிறது இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் திங் மாதிரி தானே. ஸோ நான் எனக்குள்ளதான ஹோப் தெரியணும். நான் ஏன் வேற எங்கேயோ, அதுவும் ஒரு எப்படி சொல்ல, ஒரு பொருள் மேல நான் ஒரு ஹோப் வைக்கிறேன். புரியுது. ஒரு கார் மேல ஹோப் வைக்கிறேன், ஒரு கலர் மேல ஹோப் வைக்கிறேன். அது ஏன் நான் அப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரோட நான் லிங்க் பண்ணிக்கிறேன்? நான் வந்து என்னோட ஆக்ஷன்ஸ் மேல தானே நான் அந்த ஹோப். இல்ல இதெல்லாம் வந்து நார்மல் தானா? இப்படி ஒரு இதுவும் ஒரு மெத்தட் ஆஃப் கோப் அப் பண்றது தானா யூனிவர்ஸோட லைஃபோட அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில கொஸ்டின்ஸ். அண்ட் மோஸ்டா வந்து எனக்கு என்னன்னா, நம்ம பயத்தை தான் நம்ம வெளியே வந்து இந்த மாதிரி விஷயத்தோட லிங்க் பண்ணி காமிக்கிறோம். சோ என்னால அதை அனலைஸ் பண்ண முடியலையோ என் பயத்தை. ஓகே, புரியுது. நான் ஒருவேளை என் பயம் எல்லாம் என்னன்னு நான் இன்னும் என்னையே நான் அனலைஸ் பண்ணாம சுத்திட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் வச்சு செல்ஃப் டவுட்ஸ் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறோம். செல்ஃப் டவுட்ஸ் இல்ல மச்சான், இப்ப எப்படி சொல்ல, அதுவும் ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி இப்ப வந்து இப்ப ஹைட்னா எனக்கு பயம்னா, நான் வந்து இந்த மாதிரி ஓகே இப்படி ஏறி இந்த மாதிரி கல்லு இந்த மாதிரி பாத்துட்டேன்னா நான் கரெக்டா போயிருவேன் அப்படின்னா அது என்னோட பயம் தான். ஆனா நான் அதை வந்து ஒரு இதோட லிங்க் பண்ணிக்கிறேன். புரியுது. சோ அது வந்து அப்ப எனக்குள்ள அது அந்த லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கா, இல்ல நான் ஏதாவது என்னை இன்னும் மைண்ட் ட்ரெயின் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஏன்னா எனக்கு என்ன இதுன்னா, நம்ம வந்து நம்ம ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணல, வெளியே ஒரு ஹோப் வச்சிருக்கோம்னா, அந்த ஹோப் இருக்கிற பொருள்ல ஏதோ ஒரு டேமேஜோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, நம்ம பதட்டப்பட்டு நம்ம வேற மாதிரி டிசிஷன் எடுத்து தப்பா போயிடும். கரெக்ட். சோ அதை நம்ம பண்ணக்கூடாது இல்ல. சோ அதனால அது எனக்கு பயமா இருக்கும். அண்ட் எனக்கு என்னன்னா, இந்த சில பயம்லாம் இருக்கும் வச்சு, இந்த எங்கேயுமே எப்போதும் படம் பார்த்துட்டு அந்த பஸ் 2 மட்டும் இல்ல, எனக்கு பஸ்ல போனாலே அதுதான் ஞாபகம் வரும். அது ஏன் அப்படி வருது அப்படின்னு அது அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கு. நான் எப்பவுமே எமர்ஜென்சி எக்ஸிட் பார்த்து வச்சுக்கேன் மச்சான். ஏதாவது ஒண்ணுனா டப்புனு இறங்கி ஓடணும். ஏசி பஸ்ஸே நான் புக் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் நான் ஏசி பஸ் புக் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஜன்னல் இருந்தா குதிச்சிடலாம் வெளியே, எல்லாமே மூடி இருந்தா எப்படிடா குதிக்கிறது. இப்ப நம்ம இந்த கட் ஃபீலிங்னு சில விஷயம் இப்ப நம்ம சொல்றோம்ல, எனக்கு அதையே என்னால பிரிச்சு பார்க்க தெரியலையோன்னு எனக்கு இருக்கும். ஓகே, இப்ப எனக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன்,
அந்த டவுட் இருக்கிறது, பயம் இருக்கிறதெல்லாம் ஓகே நார்மல் தான். பட் எனக்கு அந்த நம்ம அந்த ஃபியரால நம்ம அந்த ஒரு மாரி ஆன்ஷியஸ் ஆயி வயிறே புரட்டி போடும்ல. ஸோ இது கரெக்ட்டான டெசிஷன் தானான்னு என் கட் ஃபீலிங்கே என்னால தெரிஞ்சுக்க முடியல என்னால. ஸோ அப்ப அப்ப எப்படி நான் கரெக்ட்டான டெசிஷன் எடுக்கிறேன்னா எனக்கு தெரியும். புரியுது. அதனாலயே எனக்கு நெறையா இந்த அதனாலயே நான் இந்த மாரி சயின்ஸ் வந்து நான் வந்து என்னோட கோப் அப் மெத்தடா வச்சுப்பேன். ஓகே இப்போ இந்த மாரி போகுதா, அப்போ எனக்கு கட் ஃபீலிங்கா இல்லையான்னு தெரியாட்டியும் இந்த சயின்ஸ் வந்துச்சுன்னா இது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு இது வரும். அது கரெக்ட்டா? தப்பா? அது எனக்கு கட் ஃபீலிங் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு வந்திருக்கா, இல்லையா, இல்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியர் மோட்ல தான் போயிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு ஃப்ளோல தட்டி விட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நான் கரெக்ட்டான ரோட்ல போறேன்னா. நோ ஐடியா. இது வந்து எப்படி இத செக்ரிகேட் பண்றதுன்னே தெரியல. ஃபியரையும், கட் ஃபீலிங்கையும் செக்ரிகேட் பண்ணவே நம்ம லேட்லி அந்த நம்மளோட பிரெயினோட திங்கிங்கவே குறைச்சிட்டு, இந்த மாரி சயின்ஸ மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்றோம்ல. இது நடந்தா இது ஓகே. பட் நம்ம திங்க் பண்ண மாட்றோம். பாஸ்ட்ல இது நடந்திருக்கு. ஃபியூச்சர்ல இது நடக்க சான்சஸ் இருக்குன்ற அந்த ஒரு கால்குலேஷன் போடுறது இல்ல நம்ம பிரெயின் வச்சு. நம்ம வந்து இந்த மாரி ஒரு சைன் வந்துருச்சா, ஓகே இது கரெக்ட்டா தான் அப்ப இருக்கும். இத வந்து நம்ம பாட்டுக்கு கிளம்பிடலாம். அந்த மாரி. ஒரு பிளான் இல்லாம இந்த சைன் வந்துச்சுன்னா ஓகே. போயிரலாம். போயிடலாம் நம்பி கரெக்ட். எவ்ளோ தைரியமா அத பண்றோம்னு கூட எனக்கு பயம் இருக்கு. ஆனா இதுக்கு பயம் இல்ல. இது தைரியமா பண்றோம். இதெல்லாம் வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த நிம்மதிய புரொடெக்ட் பண்ண தான் இதெல்லாம் நம்ம பண்றோமோ? செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு நிம்மதியா தூங்கணும். அதுக்காக பண்றோமோ? நிம்மதியா கொஞ்சம் ரீசன்ஸ் குடுத்து நம்மளே கம்போஸ் பண்றதுக்காக இதெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் யோசிக்கிறோமோ? அப்படின்னு தோணும். இந்த மாரி கேள்விகள்லாம் வந்து என் மண்டையை சுத்திட்டே ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். ஆமா. ஆனாலும் அடுத்த இது வந்து சைன் வந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு ஓகே சைன் இருக்கு. ஆமா. போயிருவோம். ஆமா. அதாவது இப்ப 2 வழி இருக்கு. இந்த வழி நீட்டா எல்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம சைன் இந்த வழியில இந்த வழி ரொம்ப கேவலமா எதுவுமே இது பண்ணாம ஃபுல்லா காடா இந்த மாதிரி இருக்கு. லைட் இல்ல. இதுல தான் போவோம். இதுல தான் நம்ம போவோம். தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு வை நம்ம ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னு புரியவே இல்ல. அண்ட் மெஜாரிட்டி எப்படி டெசிஷன் எடுப்பாங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுது. இப்ப நம்ம எல்லாம் இப்படி போறோம். பட் மெஜாரிட்டியா பாக்குறப்போ எல்லாரும் என்ன மாதிரி டெசிஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இது என்ன கேட்டகரியில நம்மள போடுறதுன்னு கூட புரிய மாட்டேங்குது. ஆமா எனக்கு தெரியல. சோ இதெல்லாம் தான் எனக்கு மண்டையில யோசிப்பேன் நான் இந்த மாதிரிலாம். ஆமா சயின்ஸ் வச்சு நான் பண்றப்போ பண்ணி முடிச்சப்புறம் எனக்கு ரியலைசேஷன் வராது. கொஸ்டின்ஸ் தான் வரும். புரியுது. நம்ம ஏன் இப்படி பண்ணோம்? ஒருவேளை நான் அதை வந்து தாண்டி நான் போயிருந்தா அந்த அதர் சைடு என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பாக்கணும்னு எனக்கும் ஒரு வாட் இஃப்னு அந்த கொஸ்டின் இருக்கும். அதுவும் இருக்கு. சோ எதை ஃபாலோ பண்றது, எதை இது பண்றதுன்னே ஒரு மண்டை குழப்பலாவே இருந்துட்டே இருக்கும். எனக்கு வந்து கொஸ்டின் பெருசா தோணுது ஒரே ஒரு கேள்விதான். இது வந்து நம்மளோட மைண்ட் செட்டா இல்ல நிஜமாவே இதெல்லாம் சயின்ஸா அந்த மாதிரி அந்த ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. இது நம்ம மைண்ட் செட் தானோ, நம்ம மைண்ட் தான் யோசிக்குது போல. ஆனா என்னால அதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு இது வரைக்கும் என்னால வர முடியல. இன்னுமே நான் சயின்ஸ்ல நம்பிட்டு தான் இருக்கேன். பட் அந்த கேள்வி வந்து அந்த பேக் சைடு பிரெயின்ல வந்து இருந்துட்டே இருக்கும். புரியுது. ஆமா. தெரியல நம்ம ஒரு இதுக்கே வர முடியாது. கன்க்ளூஷனுக்கே வர முடியாது. ஆமா. அந்த மாதிரி தான் இருக்கு. நான் வந்து கொஞ்சம் என்னோட பேட்டர்ன் பார்த்து சில விஷயம்லாம் நான் வந்து கத்துக்கிட்டேன். ஜென்ரலா இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அத வச்சு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து பிரசன்ட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம இங்க இருப்போம். ஆனா நம்ம மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும். கரெக்ட். நீ சுத்தி கவனிக்காம இருக்கிறப்பவே நீ நிறைய சயின்ஸை மிஸ் பண்ணுவ. இப்போ நீ சுத்தி இருக்க பின்னாடி ஒரு பூனையோ ஏதோ வருதுன்னா நீ அதையே பார்க்காம ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்ப அந்த பூனை இப்ப அது ஒரு பிளாக் பூனையாவே இருக்குன்னு வச்சுக்கோயேன். அதுல தடுக்கி விழுந்துட்டேன்னா அப்ப நம்ம என்ன யோசிப்போம்? கருப்பு பூனை அதனாலதான் பேட் சைன் அப்படின்னு யோசிப்போம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் மைண்ட் பிரசன்ட்ல இருக்கிறது. பட் பிரசன்ட்ல எப்படி இருக்கணும்னு என்கிட்ட கேட்காதீங்க. எங்களுக்கும் தெரியாது. நான் வந்து ட்ரை பண்ணுவேன் பிரசன்ட்ல இருக்க. மோஸ்டா எனக்கு பிரீத்திங் இது பண்ணா கொஞ்சம் பிரசன்ட்ல வர்ற மாதிரி இருக்கும். பட் அந்த பிரசன்ட்ல ஃபோக்கஸ் பண்றப்ப எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும்டா. எனக்கு ஒரு மாதிரி என்னால அது 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 எனக்கு சேஃபாவே ஃபீல் ஆகாது நான் பிரசன்ட்ல இருக்கிறப்போ.
நான் ப்ரெசென்ட்ல இருக்கிறப்பதான் ரொம்ப அத ஏதோ ஒண்ணு பண்ணி கிளம்ஸியா பண்ணி ஏதோ ஒண்ணு சொதப்பிடுவேணும்னு பயம் இருக்கும். இப்போ ஜென்ரலாவே இப்ப நான் ஒரு விஷயம் அசால்ட்டா பண்ணுவேன். வேற ஏதோ பண்ணிட்டு அசால்ட்டா பண்றப்போ நல்லா வந்துரும். அந்த ப்ரெசென்ட்ல இருந்து அதுக்கு நான் எஃபோர்ட் கான்ஷியஸா போட்டு பண்ணும்போது பண்றப்போ அது குழப்பிரும். சொதப்பிரும். சோ அந்த ஒரு பயம் இருக்கறனால என்னால அது வந்து பிரசன்ட்க்கு ஃபுல்லா வர முடியல. ஏன்னா எங்க அதனால. ஜோனே ஜோன் அவுட் தாங்க. எங்களால ஜோன் அவுட்ல இருந்து வர முடியலங்க. சோ ஆனா பிரீத்திங் வொர்க்ஸ் ஓகே. சம்டைம்ஸ். பிரீத்திங் வொர்க்ஸ். அந்த இன் பண்ணி அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வெறும் பிரீத் அவுட் அவுட் மட்டும் பண்ணா போதும். பண்ணா போதும். ஆமா. சோ அந்த டைம் எனக்கு கொஞ்சம் வொர்க் அவுட் ஆகும். ஓகே. ஓகே இங்க தான் இருக்கணும் அப்படின்னு. ம். அதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் திங் வந்து கொஞ்சம் மைண்ட ரொம்ப ஓப்பனா வச்சுக்கிறது. ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு பிளான் போடுறோம்னா, இப்படி 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 தான் போணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுருக்கோம். பட் ஒரு கூகுள் மேப் மாரி தான் வச்சுக்கோயேன். இது வந்து நம்ம இந்த ரூட் தான் காமிக்கும். தெரியாம இந்த ரூட் எடுத்துட்டாலும் எப்படியோ போய் நம்ம ஆமா ரீடைரக்ட் ஆயிக்கலாம். ஓகே. அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஓப்பனா ஓப்பனா வச்சுக்கணும். இருக்கணும். சோ நம்ம தெரியாம எங்கேயாவது திரும்பிட்டோம், இல்ல தெரியாம அந்த நம்ம நினைக்கிற சயின்ஸ் நடக்காம வேற ஏதோ நடந்துச்சு, வேற ஏதோ வந்துருச்சுன்னா கூட கொஞ்சம் நம்ம வந்து மைண்ட் ஓப்பனா வச்சு ஓகே இது ரீரூட் ஆகி கரெக்டான இடத்துக்கு தான் போகும். நம்மளால அத வந்து ரீச் பண்ணிடலாம், போய்க்கலாம், ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு கொஞ்சம் நம்பி அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் பிரசன்ட்ல இருந்து காம் ஆயிட்டோம்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் அந்த விஷயம். அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஜென்ரலாவே ஒரு இன்கிரைண்டா ஒரு தாட் இருக்கும். மெயினா இந்த பீப்பிள் பிளேசஸ்க்குலாம் அது இருக்கும். என்னன்னா we don't deserve good things. we don't deserve happiness. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளவு ஸ்மூத்தா போக சான்ஸே இல்ல. do I even deserve it அப்படின்னு தோணும். ஆமா. ஸ்மூத்தா போகுதுன்னா அப்போ எனக்கு என்னன்னா இப்ப ஏதோ ஒரு விஷயம் நான் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு நான் ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருப்பேன். பட் அந்த ப்ராப்ளம் வரல. நான் அதை தாண்டி போயிட்டேன்னா அப்போ நான் வந்து இதை விட ஏதோ பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிதான் யோசிப்பேன். அது எப்படி நம்ம அதை தாண்டி வந்த வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு பெருசா வச்சிருக்கான்டா ஆப்பு பின்னாடிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒண்ணு இது இந்த சொல்லுவாங்கல்ல ரொம்ப சிரிக்காத அழுதுருவேன் அந்த மாதிரி பாத்தியா இதையும் அவங்கதான் சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி நானே சொல்லுவேன் இந்த மாதிரி ரொம்ப சிரிச்சிட்டேன் என்னமோ நடக்க போகுது இன்னைக்கு சாயந்தரம் அப்படின்னு தோணும். ஆமா. சோ வந்து அது ஒரு இது இருக்கு. சோ நம்ம வந்து ஓப்பனா இருக்கணும். அண்ட் வந்து அந்த நம்மளும் குட் திங்ஸ் டிசர்வ் பண்றோம் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம கொஞ்சம் நம்ம டுவர்ட்ஸ் நம்மளே கைண்டா இருந்து ஓகே யூ டிசர்வ் குட் திங்ஸ். செல்ஃப் டாக் தான். ஆமா. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. சோ கொஞ்சம் பிரசன்ட்ல இருந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி ஓகே நம்ம எல்லாமே கெட்டதாலாம் நடக்காது, நமக்கு நல்லதுதான் வரும்னு கொஞ்சம் நம்புறோம்னா கண்டிப்பா ஓகே. நம்புறது எப்படின்னா அது 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 ஒரு பெரிய ப்ராசஸ் தான். பட் இது வந்து ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இது இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். பட் அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் வி கேன் ட்ரை. ஓகே. ஆமா. அப்புறம் வந்துட்டு இன்னொன்னு நான் யோசிப்பேன் என்னன்னா இப்போ எல்லாமே நம்ம பிளான் படி போச்சு, எல்லாமே என் சைன் படி போச்சு அப்படின்னா அந்த எனக்கு நாளைக்கு ஸ்டோரின்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. நான் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்தாதான் எனக்கே உங்ககிட்ட கதை சொல்றதுக்கு இருக்கும், எல்லார்ட்டும் சொல்றதுக்கு இருக்கும். இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அப்புறம் ஒரு ஸ்டோரின்னு எனக்கு சொல்றதுக்கு இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு. ஸோ அந்த அது நான் பண்ணாம எல்லாமே என் பிளான் படி போச்சுன்னா என்ன என்ன வாட் இஸ் த கோர் ஆஃப் அ லைஃப் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்துட்டு அந்த அந்த த்ரில்ல நோக்கி போறதுமே ஒரு சில டைம் நமக்கு புரியுது நல்லாதான் இருக்கும். யூ மே கெட் அ ஸ்டோரி அந்த மாதிரி நான் என் மைண்ட் செட்டை வச்சுப்பேன். ஏதாவது தப்பா போச்சுன்னா ஓகே இதனால நம்ம ஏதோ நாளைக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கிப்பேன். ஓகே. அண்ட் இன்னொன்னு என்னன்னா இந்த பையா படத்துல வரும்ல, அவன் வந்து அந்த மலை மேல அவளை கூட்டு போயிட்டு இங்க இருந்து பாருங்க ஊர் எவ்வளவு குட்டியா இருக்கு, அந்த மாதிரிதான் நீங்க தள்ளி வச்சு பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். சோ அந்த மாதிரி நான் எனக்கு ரொம்ப இதா இருக்கிறப்போ இந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்ப்பேன். ஸோ எவ்வளோ பெருசு நம்ம யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் பத்தி நீங்க யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ போய் பார்த்தாலே மைண்டே பிளாஸ்ட் ஆயிரும் நமக்கு. ஓ நம்ம வந்து
இத்துணூண்டு தான் நம்ம அதுல. அத்தனும் கூட இல்ல அந்த ஆ மாதிரி இருக்கும். ஆமா, அது வந்து நம்ம அதுல இந்த ஃபியர்ஸ், இந்த இன்செக்யூரிட்டி இதெல்லாம் எவ்வளவு விஷயம். யோசிக்கணுமோ, இது இது ஒண்ணுமே இல்லடா. இது முக்கியமே இல்லடா. போய் போ வேலைய போ பாருங்கடா. அந்த மாரி ஆமா, எதுவுமே முக்கியம் இல்லடா. ஆமா. அந்த மாரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சுது. ஸோ ம், வந்து அது ஒரு நல்ல டெக்னிக். ம், அண்ட் எனக்கு ஜர்னலிங் நல்லா ஒர்க் ஆகும். ம், மைண்ட் காம் பண்றதுக்கு. ம், ஏதாச்சுன்னா ஜர்னலிங் நல்லா ஒர்க் ஆகும்னால ம். இது. அண்ட் லாஸ்ட் இதுதான் பெஸ்ட்னா பீயிங் யுவர் செல்ஃப். ஆ, கரெக்ட். நீ எந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாலும், நீ அதுக்கு ஏத்த மாரி ஃபிக்ஸா உன்னைய வந்து மோல்ட் ம், பண்ணிக்கணும்னு நெனச்சேன்னா, கண்டிப்பா நீ ஏன்னா நீ அதுக்கு அலைன் ஆக மாட்ட. ம், உனக்கும் அந்த இதுக்கும் அலைன் ம், ஆகாதனால, நீ கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல அது தப்பா தான் போய் முடியும். ம், 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 ஸோ நீயா இருக்கிறது தான் ம், நீயா இருந்தா தான் நீ பிரசன்ட்ல இருப்ப. ம், நீ பிரசன்ட்ல இருந்தா தான் உன்னால சுத்தி பார்த்து அத அக்செப்ட் பண்ணி ம், ஓப்பனா இருக்க முடியும். ம். ஸோ எல்லாத்துக்குமே கீ வந்து பீயிங் நீங்க யுவர் செல்ஃப். பீயிங் யுவர்செல்ஃப் கரெக்ட். ஆமா. எனக்கு வந்து இன்னொரு விஷயம் டக்குன்னு தோணுச்சு. அந்த கோப்பிங் மெக்கானிசம் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து ஒரு சைன பார்த்து இது நல்ல சைன் நெனைக்கிறோம். அதே சைன் கொஞ்சம் பேடா இருந்தா கெட்ட சைன்னு நெனைக்கிறோமா? நம்ம அப்படி நெனைக்காம, நீ சொன்ன மாரி தான். அந்த ரீரவுட் ஆயி வந்துருவோம். ம். மேபி ஏதோ ஒண்ணு நீ தப்பா பண்ற. அத கொஞ்சம் மாத்தி பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கூட நம்ம வந்துக்கலாம். நம்ம வந்து ம். ரொம்ப அதையவே நம்பி, ஓகே முடிஞ்சுச்சு. வி ஆர் ஷேட்டர்ட் ம். அப்படின்னு கன்க்ளூட் பண்ணாம, அந்த சைன வந்து நம்ம டிஃபரெண்ட்டா கூட நம்ம அப்ரோச் வந்து டிஃபரெண்ட்டா கூட பண்ணலாம். நம்ம கரெக்ட்டா போயிட்டு இருக்கோம். நடுவுல ஒரு கல்லு மாரி ஏதோ மேபி வருது. ஒரு சின்ன தடங்கலா வருது. நம்ம எப்படி பெட்டர் ஆகலாம்? ம். கம்ப்ளீட்டா வந்து சைனே இல்ல அப்படின்னு கொண்டு வரது கஷ்டமா இருந்தா, ம். கொஞ்சம் அந்த வே ஆஃப் திங்கிங் ஆமா. அந்த அப்ரோச் வந்து மாத்தி பார்க்கலாம். அண்ட் அட்ராக்ட் பண்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீ சொன்ன மாரி ஆ. நல்ல விஷயங்களே வந்து ஆமா. அட்ராக்ட் பண்ணிடலாம். அது நம்ம என்ன வந்து நெனைக்கிறோமோ அதான் ஆமா. நடக்கும். சோ ஸோ வி டிசர்வ் குட் திங்ஸ்ன்னு நெனச்சோம்னா, எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா நமக்கு ரொம்ப குட்டா இல்லாட்டியும் ஓரளவுக்காவது குட்டா வரும் நமக்கு. ஆமா. நம்ம பேடு தான் வரும்னு நெனச்சா மொத்தமா மொத்தமா பேடா பேடா தான் இருக்கும். வரும். முக்கியமான பாயிண்ட் பீயிங் யுவர்செல்ஃப். அதுல மாற்றமே கிடையாது. பி ஆமா. யுவர்செல்ஃப். அப்பதான் நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டு வர விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ம். மனப்பான்மை நமக்கு இருக்கும். இல்லன்னா அப்ப நமக்கு இடமும் தெரிய ஆரம்பிச்சுரும்டா. ஆ நான் நானா இருக்கிறப்போ, எனக்கு இந்த ஒரு ஃபோரம்ல இருக்கேன்னா, எனக்கு இந்த டேபிள் செட் ஆகுமா இல்லையான்னு அப்பதான் எனக்கு தெரியும். தெரியும். ஆமா. நான் போய் ஃபிட் இன் ஆகணும்னு நெனச்சேன்னா, முடியாது. அது வந்து அங்க ஏதோ ஒண்ணு சொதப்பிரும். ஆமா. ஸோ நான் நானா இருந்தா தான் எனக்கு ஏத்த மாரி டேபிள நான் போய் கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட். அதுல போய் உட்கார்ந்து அதுல எனக்கு ஏத்த மாரி ம், இது பண்ண ம், முடியும். ம். ஸோ அந்த மாரி தான் வச்சேன். அந்த மாரி டோன்ட் தான் இருக்கும். செட்டில். யுனிவர்ஸ் ஆ தான் குடுத்துச்சுன்னு செட்டில் ஆக வேணாம். ஆமா. உங்களுக்கு எது ஃபிட் ஆகும்னு உங்களுக்கு தான் தெரியும் பெட்டரா. ம். சோ அத தேடி போய்க்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆமா. அண்ட் ஃபைனலா இந்த விஷயம் சொல்லியே ஆகணும். ம். யுனிவர்சல் சயின்ஸ்ங்கிறதும் அல்காரிதம்னு ஒண்ணு கிடையாது. நீங்க வந்து இன்னைக்கு கெட்டது நடக்க போகுது, பேட் திங்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஃபோன்ல ரீல்ஸ்ல வரும். ஆ பேட் திங்ஸ் இஸ் கோனா ஹேப்பன்லாம் வந்தா யுனிவர்ஸ் சைன் அவ்வளதான். குடுத்துருச்சு. முடிச்சு. அது சைன் கிடையாது. அது வந்து உங்கள வந்து மெட்டாவும் மத்த கம்பெனிஸும் காது குடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேசுறீங்க, பண்றீங்க, நீங்க ஃபோன்ல என்ன பார்க்குறீங்கங்கிறது. சோ அதனால சயன்ஸ் எஸ்ஐஜிஎன்எஸ் வேற, சயன்ஸ் எஸ்ஐஎன்சி வேற. 2யும் போட்டு குழப்பி ஆ ஆயிட வேணாம். சோ ஆமா. அதனால ஃபோன்ல பார்க்கறதெல்லாம் நம்பாதீங்க. இந்த மாரி ஆமா. விஷயங்கள்லாம் வந்து யூ கேன் ட்ரஸ்ட். எஸ். சோ ட்ரஸ்ட்ட தாண்டி உங்க மேல ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. பிலீவ் யுவர்ஸ் பிலீவ் இன் யுவர்செல்ஃப். பி யுவர்செல்ஃப், பிலீவ் பிலீவ் யுவர்செல்ஃப். யுவர்செல்ஃப். அதான் இதுதான். இன்னையோட டேக் அவே. ஆமா. சோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி ஒரு சொல்யூஷன் நீங்க ஏதாவது தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்னா, அதையே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. எஸ். ஸோ இதே யா. போல இன்னொரு வீடியோல எங்களுடைய தாட்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆமா. கொண்டுட்டு நாங்க நல்ல டாபிக்கோட வரோம். ஆமா. அன்டில் தென் டீயும் இடியாப்பமும். பாய். பாய்.